ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு பிகம் கேம் டெவலப்பர். தமிழ்லைன்லேயே பார்த்து தான் கேம் டெவலப்பர் ஆகணுன்னா நமக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சாரி நான் கண்டென்ட் வெளியே போயிட்டேன். கேம் டெவலப்பர் ஆகணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது உங்களுக்கே தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதை ப்ரோ படிக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதை ப்ரோ கற்றுக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த இன்ஜினை சூஸ் பண்ணி அதை பொறுத்து கோடாட், யூனிட்டி ஆர் அன்ரியல். இதை பற்றி நான் நேற்றே வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அதை பார்க்கலன்னா மேலே போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். எந்த கேம் இன்ஜின் ப்ரோ செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடாட் செலக்ட் பண்ணலாம் கைஸ். யூனிட்டி அன்ரியலை தவிர நீங்கள் கோடாட் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா கோடாட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரோ யூனிட்டி என்ன ப்ரோ கேமிங் இன்ஜின் எடுத்தீங்கன்னு கேட்டால், நான் இது எடுத்தேன் கைஸ், யூனிட்டி. ஏன் ப்ரோ நீங்கள் யூனிட்டி எடுத்தீங்கன்னு கேட்டால், ஏன்னா அப்போ நான் யூனிட்டி எடுத்துக்க போது கோடாட்டை பற்றி யாரும் வீடியோ போடல. அதனால் யூனிட்டியை பற்றி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு C# அண்டு C++ தெரியும். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், கேமிங் ட்யூட்டோரியலையும் போடுறேன். எனக்கு நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில் பூரா கேமிங் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆகணும் கைஸ். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. நான் கோடாட்டை எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், கோடாட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூனிட்டி அன்ரியலோட கம்பேர் பண்ண போகுது கைஸ். ஸோ நீங்கள் கோடாட் கற்றுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு. நான் யூனிட்டி கேம் எங்கே கற்றுக்கிட்டேன், யூனிட்டி கேம் டெவலப் பண்ணுறது எதில் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, unity.learnன்னு சொல்கிற ஒரு வெப்சைட்டில் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா யூடியூபர் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்கீஸ், மங்கி கோட் அண்டு நம்ம தமிழ் கம்யூனிட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, லைக் அஜய் கேம் தேவ் அண்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் அதனால தான் யூனிட்டி சூஸ் பண்ணேன். இப்போ நான் 12th படிக்கிறேன். யூனிட்டி இன்ஜின் கேம் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 8th படிக்க போது ஆரம்பித்தேன். லாக்டவுன் பீரியட். அப்போ லாக்டவுன் முடியறதுக்கு கடைசி 2 மாதத்தில் தான் கைஸ் ஆரம்பம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேம் உருவாக்க போது அந்த கேமை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வேணும். இப்போ நான் இந்த கேமை இதை பற்றி தான் உருவாக்க போகிறேன், இதெல்லாம் இருக்க போது, இந்த திங்ஸ்லாம் இருக்க போதுன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாஸ் வேணும். அப்போ தான் உங்களால் கேம் டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஷன் தேவை. அதாவது உங்களுக்கு அது மேலே ஆசை இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம இந்த கேம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இந்த ஜாப் மட்டும் இல்லை, எந்த ஜாபை பொறுத்தாலும் நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேம் பண்ணிங்கன்னா அதுக்காக ஒரு பேஸான ஸ்டோரி லைன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதை பார்த்து கற்றுக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சும்மா எக்ஸ்னு ஒரு யூடியூபரை எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸுங்கிற யூடியூபரை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா, அவர் யூஸ் பண்ண கோடையே நீங்களும் யூஸ் பண்ணலாம். அவர் இப்போ இந்த கோடை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்களும் அவரை மாதிரியே ஒரு கேம் தயாரிக்கலாம். இது எதுக்குன்னா, நாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இது பண்ணுறதுக்காக. நீங்கள் அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். கோடாட்டி இப்போ வர காலத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கேம் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கோடாட்டை எடுத்து இதெல்லாம் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ கோடாட்டில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் யூனிட்டி வரலாம். யூனிட்டியை தாண்டி அன்ரியல் போகலாம். இது எல்லாத்துலேயுமே பேஸாக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கோடாட்டும் யூனிட்டியை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அன்ரியல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த இன்ஜினில் கேம் உருவாக்கினாலும் சரி, அது பாதியிலே நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம அது மேலேயே இதாக இருக்கணும். அது டைம் எடுக்கும், ரொம்ப நாள் டைம் எடுக்கும் கைஸ். அதே மாதிரி எனக்கும் ரொம்ப நாள் டைம் எடுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கற்றுக்கிறதுலே நாம் என்ன மெயினாக மிஸ்டேக் பண்ணுவோம்னா, பார்க்கறத மட்டும் தான் பண்ணுவோம். ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணி பார்க்க மாட்டோம். நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு. ஸோ நாம் எவ்வளோ பண்ணி பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா தான் கைஸ் தெரியும். ஸோ நான் மீண்டும் சொல்கிறது அதுதான், நீங்கள் எந்த கேம் இன்ஜினை சூஸ் பண்ணாலும் சரி, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அதில் பேஷன் இருக்கணும் கைஸ். உங்களுக்கு நான் கூடி சீக்கிரத்துலேயே ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு கோடாட் வேணும்னாலும் சொல்லுங்கள், யூனிட்டி வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் யூனிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோடாட் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதை கற்றுக்கிட்டு போடுறேன். இன்னும் 2-3 நாளில் யூனிட்டி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அதுக்காக நான் C# மற்றும் C++ஓட பேசிக்கோட வீடியோவும் போடுறேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்கான இருக்கிற எல்லா திங்ஸோட வீடியோவும் நான் போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பேஷனாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன ஆசைனா, இந்தியாவில் கேம் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ஜாப்ஸ், நிறைய பீப்புள்ஸ் அதை அக்யூர் பண்ணும். அவங்க அதை ஓகே கேம் டெவலப்பர் நம்ம ஊர்லேயும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் தான் எனக்கு ஆசை. ஸோ நீங்கள் எந்த கேமை உருவாக்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் இருக்கணும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணக்கூடாது.
மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு யூடியூபரை பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்களும் பண்ணுங்கள். அதை பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக எடுத்தோன்னே பெரிய லெவலில் கேம் உருவாக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்மளால் அது முடியாது. 3D ஸ்டோரி கேம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு குட்டியாக 2D கேம்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ ஓகேவா கைஸ், இதை தான் நான் அப்போருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்தாலும் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடைக்கும், எந்த நம்ம சூஸ் பண்ணலாம், நம்ம எது என்ன இதுன்ட்டு. ஓகேவா கைஸ், ஓகே தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுலேருந்து போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.